ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துங் சஹூர் இருக்காம்ல, அவன் நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டான். அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்சான் இப்போ எங்கே இருக்கான்னே தெரியலையே. சின்சானை திட்டி போனேன். சின்சான டோரிமான் இங்கே இருக்க தான் இருக்கான். என்ன பண்ணுறீங்க? ஸ்னோ ஏஜ் படம் வருது, சாரி ஐஸ் ஏஜ் படம் வருது. நல்லா தான் இருக்குது. டோரிமான் என்னடா பண்ணிருக்க? அதுவா, நான் என்ன பண்ணிருக்கேன்? நான் எப்பவும் போல டிவைஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். டேய் சின்சானே, நீ என்ன பண்ணுற? நான் சும்மா ஐஸ் ஏஜ் படம் பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி. நம்ம சோப்பு சொக்காவும் ஐஸ் ஏஜ் படம் தான் பார்த்துட்ருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம ஆஃபீஸர் இருக்கார்ல சின்சானு, கேளு, என்னை கூப்பிட்ருக்காரு. எதுக்குன்னா ஏதோ ஒன்று சொன்னார், ஆனால் மறந்துட்டு அவர்கிட்ட போய் நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். வரியா? டோரிமான் வரியா சின்சான் வரியா? என்னது சின்சான் வரியா? சரி ஓகே. டோரிமான் வரல, சரி ஓகே பாய். டோரிமானு டிவைஸ் கண்டுபிடி, என்ன டிவைஸாக இருந்தாலும் எங்கள்கிட்ட காட்டு. சரி ஓகே. நம்ம போயிட்டு என்ன சின்சானை கூட்டிகிட்டு பண்ணலாம். படம் முடிஞ்சதோ நீங்கள் டிவி ஆஃப் பண்ணி விட்றேன். எங்கே அந்த டிவி பட்டனு? ஆஃப் பண்ணியாச்சு. போ, நீ எப்படி பார்க்குறேன், நானும் பார்க்குறேன். டிவியையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு தான் போக போகிறோம். பாஸ் எதுக்கோ கூப்பிட்டாரு, என்னதுன்னு தான் மறந்துட்டு அவர்கிட்ட போய் கேட்டுடலாம். அப்படியே சின்சான் வாடா. எனக்கு போகும்போது லாலிபாப் வாங்கிட்டானா? என்னடா டேய், சாக்கோபி லாலிபாப் இது ரெண்டுத்தையும் தவிர எதுவுமே கேட்க மாட்டியாடா? அப்போ வேறு ஏதாவது கேட்குறேன். வேறு என்ன கேட்கலாம்? பத்திரம் லேஸ் பண்ணிட்டோன்னே. ஐயோ முடியலை. உனக்கு இப்போ லேஸ் பாக்கெட் வேணுமா இல்லை லாலிபாப் வேணுமா? அதை மட்டும் சொல்லு. அதுவா, லேஸ் பாக்கெட்டே வாங்கிடலாம். அப்போ சரி, நம்ம ஒரு கார் உருவாக்குவோமா? இந்த நம்பர் போட்டுட்டோன்னா கார் வந்துட்டு. சரி வா ஏறுவோம். இது எப்படி மேஜிக் பண்ண? அதெல்லாம் அப்படி தான், நீயும் ஃபோனில் ட்ரை பண்ணி பாரு, வந்துடும். ஓகே, பண்ணி பார்த்துடலாம். சரி ஓகே. கார் ஸ்டியரிங் எந்த சைடு இருக்குது? இந்த சைடா அந்த சைடா? அதுதான் ரைட். ஓ அப்போ இந்த சைடு இல்லையா? அதான் நான் பார்த்தேன், என்னடா ஓப்பன் ஆக மாட்டேங்கன்னு. ஓகே, இப்போ நம்ம கார் எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சின்சான் ஏறிட்டியா? ஓகே ஏறிட்டியா? சரி ஓகே, வண்டி எடுத்துகிட்டு போகலாம். எங்கே போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். அதுவா, இப்போ தானே சொன்னேன். நீயே சொல்லிட்டு ஏன்ட்ட கேட்குற பார்த்தியா? ஆஃபீஸ்க்கு தான். ஓகேடா, வந்தாச்சு. போவோம். சரி, வண்டி ரிவர்ஸ் எடுத்தாச்சு. இனி இறங்கடா சின்சானே. போயிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். எதுக்கோ கூப்பிட்டாரு, என்ன கூப்பிட்டாரு மட்டும்தான் மறந்துட்டு அவர்கிட்ட போய் கேட்டுடலாம். டே சின்சானே, இங்கே வெயிட் பண்ணுவேடா? நான் வெயிட் பண்ணணும்னா நீ ஃபோன் வாங்கி தரணும். என்னடா இப்படி பேசுகிற? சரி ஓகே ஓகே, என்ன வாங்கி தரணும்னு சொல்லு. அதுவா, ஒரு லாலிபாப் இல்ல சாக்கோபி இல்லனா அந்த லேஸ், இது மூணுல தான் வாங்கு. ஓகே வாங்கிடுறேன். சரி நான் உள்ளே போகிறேன். பை. சஹூர் ஆந்தா சஹூர். இந்த உலகத்துக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பொடி பசங்க எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டு என்னோட இடத்துல வைக்க போறேன். நான் போட்ட குட்டியில 3 குட்டி இருக்குது. ஆனா ஒரு குட்டி ஒரு இடத்துல ஒரு முட்டையா தான் இருக்குது. சரி ஓகே, இதை போயிட்டு நம்ம அடிக்கப்படும். அதாவது இவனதான் சத்தம் விடாம போயிட்டு ஒரு அடி வாங்க, இவனை தூக்கிட்டு போயிடலாம். சஹூர் தூக்கியாச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம உலகத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம இதுக்கு இடம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தப்பிச்சு ஓடிடுறா. அப்பா எப்படியோ போயிட்டு வந்துட்டோம். என்ன நடக்குது? அதாவது என்ன பிரச்சனைனா, எடிட் பண்ணும்போது யாரோ மியூசிக்கை தப்பான இடத்துல போட்டிருக்காங்க, அதனால தான் பிரச்சனை. ஓகே, சின்சான். சின்சானே எங்கடா? சின்சானை காணும் எங்க? சரியா படலை. சின்சான் எங்கேயோ மாட்டிக்கிட்டான். சின்சான் ஒழுங்காக வந்துடுறா, விளையாட்டு காட்டாதுரா. ஹைட் அண்ட் சீக் பிளேயர்னால விளையாடுறா ஹைட் அண்ட் சீக் நம்ம கூடன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம போயிட்டு
போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டலாம். தூக்குடா. நம்ம ஸ்பைடர்மேன் ஆகும்போதே நம்மளாம் தூக்கி போட்டு மிதிக்கிற ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இதே இடத்துல தான் நான் வந்து இறைய தூக்கி போட்டேன். ஸோ இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போக போகிறோம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்கிட்ட போய் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் அடுத்த ஒரு வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளோ லைக் கொடுப்பீங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லை, என்னோடய வீடியோலாம் பிடிச்சிக்குன்னா ரெட் ஹார்ட் போட்டுட்டு ஐ லைக் யுவர் வீடியோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். போலீஸார் என்னதுண்ணா, என் கூட ஒரு பையன் சுற்றுவான். அவன் பேர் சிஞ்சானே. மேலே வந்து சோப்பு சொக்கா போட்டிருப்பான், கீழே வந்து ட்ரௌசர் வந்து எல்லோ கலரு. அப்படியா? சரி, கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆகும். அடப்பாங்கடா, இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு தெரியும். டைம் வேஸ்ட். சரி, நம்ம டோரிமான் ஏதோ ஒரு கேஜெக்ட் உருவாக்கினான்னு சொன்னால் வீட்டில் போய் அவன் உருவாக்கின கேஜெக்டை வச்சு கண்டுபிடிக்கணும். நம்ம சின்ன கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகும். சரி, ஓகே, கண்டுபிடிக்க போகல. என்னடா வண்டி ஏறணும்ல? ஓ, இந்த சைட்லையா? அந்த சைடு போகணுமா? ஓகே, மேப்பில் மார்க் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து போக போகிறோம். ஷாபா, எப்படியோ வந்துட்டோம். இப்போது டோரிமான்கிட்ட போய் சொல்லணும். சின்சர் வரை எங்கே போனானே தெரில. நம்ம ஃப்ரெண்ட்ஸு நான் அடுத்த தடவை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். டோரிமான் டே கேட்குதாடா? என்னடா இப்படி சொல்லிட்டேன்? சரி, ஓகே, போவோம். எடுத்து வை. வாய் ஏன்டா அப்படி பழந்து வச்சிருக்கேன்? ஏதாவது போண்டா உள்ளே போயிட போகுது. போண்டா இல்லை, சாரி, உள்ளே போயிட போகுது. சரி, வா போமா. 1 2 3 வந்துட்டாமா? ஐயோ, டோரிமான் நம்ம கூட வரலாம். சின்சா நிற்கிறான். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் நம்ம வந்து நம்மக்கிட்டே மாட்டிடக்கூடாது. அதாவது இந்த டைமில் வந்து இன்னொருத்தர் இருப்பாங்க. எவ்வளோ ஒருத்தன் வரான், வந்து அடித்து போட்டுட்டு போகிறான். என்ன மரக்கட்டை மாதிரியே இருக்கான். நம்ம டோரிமானி எப்பயோ சொல்லிட்டு இருந்தான், நியூஸில் பார்த்தேன், ஒரு மரக்கட்டை வந்து உயிர் வந்தது அப்படின்னு. நான் கூட அப்போ நம்பலை. ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த மரக்கட்டை இந்த மரக்கட்டை. வந்து மெதுவாக போய்ட்டு ராக்கெட் லான்ச்சரை செடி போ டக்கு டக்குன்னு ராக்கெட் லான்ச்சர் எடு. அப்போ எடுத்துட்டு டக்கு டக்குன்னு சுடு போச்சா. என்கிட்ட 3 குட்டிங்க இருக்கு. அது ஒன்று சும்மா விடாது. ஒன்றையே நான் தூக்கி போட்டு ராக்கெட் லான்ச்சர் வச்சு முடிச்சிட்டேன். ஒன்றை 3 குட்டியை முடிக்க முடியாதா? ஓகே, 3 குட்டியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வச்சுருக்க சின்சானே எடுத்துருவோம். சின்சானங்க இவனே அடிச்சிட்டோன்னா சின்சானங்க வச்சுருப்பான். சின்சான் 1 2 3 சின்சான் வந்திருப்பான் பாருங்களேன். இப்போ நான் மறந்துட்டா. ஓகே. டே சின்சானு, ஒரே பெரிய பிரச்சனைடா. எப்படியோ அந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் வந்துட்டோம். என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத நான் வீட்டில் போய் சொல்கிறேன். சின்சானு, என் காரை ஏன்டா தூக்கிட்டு போனேன்? டேய் என் காரை தூக்கிட்டு போயிட்டாங்க கைஸ். சரி, ஒன்றே வேண்டா காரை சாரி என்னோட காரை தூக்கிட்டு போக சொன்னேன். ஓ, ஒழுங்க ஓடிடு. ஆமாம், டே வந்துட்டான்டா பின்னாடி ரிவர்ஸ் எடு. தப்பிச்சிட்டியான்னு முன்னாடி போகிறேன். அவன் அன்னைக்கு இப்போ பாருங்க புறாத்தா மாட்டிக்கிட்டான்டா. இங்கே ஆளையை காணும். அண்ணன் இருக்கான், காலில் ஏற்றிட்டான். ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரியா? இந்த மாதிரிலாம் ரியல் லைஃப்பில் பண்ணவே கூடாது. அது ஒன்லி கேமுக்காக மட்டுமே. ஸோ அதனால் பண்ணாதீங்க. அது பேர் என்ன, இதுவும் உனக்கு வீடியோ ஃபஸ்ட்டில் வந்திருக்கும். ஸோ டே சின்சானே ஏறா. என்னடா வரமாட்டேங்கிற? வாடாங்க சின்சானே. என்னடிச்சாதான் வருவான் போலியே. டே வாடா. வர சொன்னால் வரைய மாட்டேங்கிறேன். டக்குன்னு வாடாங்க. டக்குன்னு வரைய மாட்டேங்கிறான். அப்பா, எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டோம். டோரிமான்ட்ட என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அவன்கிட்ட சொல்கிறேன். நல்லா பார்த்துட்ருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னு அவன் டிவைஸ் வச்சு பார்த்தாலும் பார்த்துருப்பான். டே சின்சானே கேட்குதா? வா போவோம்.
ஆமாப்பா பார்த்துருந்தாலும் பார்த்துருப்பா. சரி வா நம்ம போவோம். இதே மாதிரி ஒரு கார் பார்க்க போகிறேன். சும்மா தான் சொன்னால் காமி. டே டோரிமானே, நாங்கள் பண்ணலாம் பார்த்தியாடா? ஆமா நான் பார்த்தேன். என்னது பார்த்துட்டியா? நினச்சேன். சரி ஓகே இப்போ நான் சின்சானுக்கு என்னெல்லாம் நினச்சோ அதை மட்டும் போட்டு காட்டி டிவியில். ஓகே, அந்த ஸ்பைடர்மேன் ஆகி நான் அந்த 3 குட்டிகளையும் அழிக்க போகிறேன். ஸ்பைடர்மேன் ஷூட்டை போட்டுட்டேன்னா அது எங்கே இருக்குங்கிறத இதோ சைடில் ஒரு மேப் தெரியுதா, அந்த மேப்பில் தான் இருக்கும். மேப்பில் இங்கே தான் காட்டுது. இந்த பக்கத்தில் வந்துட்டேன். இல்லை குதிரா, குதிச்சு பறந்து போ. எப்படியும் இங்கே வந்து நின்ட்டோம். இப்போ அந்த 3 குட்டிகளையும் அழிக்க போகிறோம். வாங்க அழிப்போம். இது என்ன போட்டிருக்கு? என்னது ஹப்பு? என்ன ஹப்பு? மீட் ஹப்பா? என்ன ஹப்பு? சரி வந்து பார்ப்பானே. மீட் ஹப்புன்னா என்னன்னு தெரியல. உள்ளேயும் போக முடியல, என்னடா செய்ய. சரி உள்ளே போவோம். மேப்பில் எங்கே காட்டுது? இது என்னடா வித்தியாசமாக இருக்குது. சரி மேப்பில் இங்கே தான் காட்டுது. எங்கே சொல்கிறா எப்போடே, என்னடா இது? தும் சவுண்ட் 3 குட்டியும் இருக்குது. எப்படியாச்சும் ராக்கெட் லான்ச்சரை போட்டு சுட்டுலாம். இந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு அந்த 3 குட்டிகளையும் அழிச்சிடலாம். குட்டி தும் சவுர் தானே அது பேர். போடுறா. யார் இது? நம்ம கிட்ட வந்திருக்காங்க. என்னது இது? யாரு? நாங்க ஒரு முட்டை போட்டிருக்கோம். அந்த முட்டையிலேருந்து ஒரு நாள் தப்பிக்கவே முடியாது. சொல்லும் போது சொல்லிச்சு நாங்கள் ஒரு முட்டை ஐயோ, அப்போ இந்த உலகத்தை அழிக்க போதாது. அதுகிட்ட நிறைய பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ இது பேசுகிறாங்க. சொன்னது நம்மளுக்கு நல்லா தான். வந்துட்டேன். டேய் டோரிமானே, சின்சானே, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுங்கடா. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்க்குறது எவ்வளோ வியூவர்ஸோ அதுக்கு மேலேயே சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். ஓகேயா? ஸோ ஒரு டார்கெட் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் யாரெல்லாம் வந்தாங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதாவது யாரெல்லாம் கமெண்ட் பண்ணால் போன வீடியோவுக்கு அப்படிங்கிறத எங்கே போட்டிருக்கேன். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.